நம்ம தமிழ் சினிமால சில படங்கள் கன்ஃபார்மா 1000 கோடி அடிக்கும் நம்ம எதிர்பார்த்திருப்போம். அப்படி எதிர்பார்த்த ஒரு 4 படங்களையும் அந்த படங்கள் கடைசியா எவ்வளவு கலெக்ட் பண்ணுச்சுங்கிறதையும் இந்த வீடியோல பாத்திரலாம். இந்த மாதிரி சினிமா கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் படமா 2018ல வந்த 2.0 2010ல பிளாக் பஸ்டர் ஹிட்டான இந்திரன் படத்தோட சீக்வலா ரிலீஸ் ஆச்சு. சங்கர் ரஜினி காம்போ, வில்லனா ஹிந்தி ஆக்டர் அக்ஷய் குமார்னு அதிக எதிர்பார்ப்புல ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கு மிக்சட் ரிவ்யூஸ் தான் வந்துச்சு. படம் 700ல இருந்து 800 கோடிக்குள்ளதான் கலெக்ட் பண்ண முடிஞ்சு. ரெண்டாவது படமா பொன்னியின் செல்வன், இது 2 பார்ட்டா விக்ரம், கார்த்தி, ரவிமோகன்லாம் சேர்ந்து நடிச்சு ஒரு மல்டி ஸ்டாரர் படமா மணிரத்னம் டைரக்ஷன்ல ரெடி ஆச்சு. ரஜினி, கமல்னு பெரிய ஆட்களை வச்சு ப்ரொமோஷன் பண்ணி ரெடியான இந்த படம் PS1 500 கோடியும் PS2 340 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணி டோட்டலாவே 840 கோடி கிட்ட தான் கலெக்ட் பண்ண முடிஞ்சு. மூணாவது படமா 2024ல வந்த கங்குவா, சூர்யா ஹீரோவா நடிச்சு சிவா டைரக்ஷன்ல 10 லாங்குவேஜ்ல ரெடியான இந்த படமும் 1000 கோடியை டார்கெட் பண்ணி தான் எடுத்தாங்க. ஆனாலும் படம் மிக்சட் ரிவ்யூஸ்னால 110 கோடி ரேஞ்சில் மட்டும்தான் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் கொடுக்க முடிஞ்சு. ஃபர்ஸ்டா 2025ல வந்த கூலி, லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ஹீரோவாவும் ஆமீர் கான்லாம் சேர்ந்து நடிச்சு பெரிய ஸ்டார் காஸ்ட்ல ரிலீஸ் ஆன இந்த படமும் 1000 கோடி எதிர்பார்ப்புல தான் இருந்துச்சு. மிக்சட் ரிவ்யூஸ் வந்தனால படம் இப்போ 500 கோடி மட்டும்தான் கிராஸ் பண்ணியிருக்கு. இதே மாதிரி 1000 கோடி மிஸ் ஆன வேற படங்களையும் அடுத்து வரப்போற படங்கள்ல கோலிவுட்டோட 1000 கோடி படமா எந்த படம் மாற சான்ஸ் இருக்குங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. பாய்.